ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு 9 லைஸ் அபவுட் இன்வெஸ்டிங் இன் கோல்டு. அதாவது இது மித்தெல்லாம் கூட கிடையாது, லிட்டரலா பொய். கோல்டு பத்தி இவ்வளவு நாள் நம்மகிட்ட சொன்னது எல்லாமே பொய். அந்த மாதிரியான ஒரு 9 விஷயங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க. நம்பர் 1, கோல்டு விலை எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்கும், அதனால இது ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரீசெண்டா இப்போ 2012ல இருந்து 2015 வரைக்கும் கோல்டு 40% விழுந்திருக்கு. அதாவது இப்போ 15,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கிற கோல்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு திடீர்னு ஒரு 8,000 ரூபாய் 9,000 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிருச்சு. அண்ட் அப்படி ஃபால் ஆன கோல்டு அந்த 9,000 ரூபாயில இருந்து திருப்பி 15,000 ரூபாய்க்கு வர்றதுக்கு இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2012ல ரொம்ப நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் அவங்க போட்ட காசு அப்படியே தான் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம பையனோ பொண்ணோ ஓகே ஒரு 6th படிக்கிறா 12th போகும்போது காலேஜ் சேர்க்கறதுக்கு நம்ம இவ்வளவு கோல்டு சேர்த்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வாங்கினவங்களுக்கு அவங்க போட்ட காசு அப்படியே இருந்திருக்கும், 1 ரூபா கூட ஏறி இருக்காது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்ப ஏறும் இறங்கும்ன்றதெல்லாம் யாராலையும் சொல்லவே முடியாது. எவ்வளவு பெரிய பினான்சியல் ஜீனியஸா இருந்தாலும் ஃபியூச்சர் அவனால கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர கண்டிப்பா ஏறும், இதனால இறங்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லவே முடியாது. ஏறினதுக்கு அப்புறம் அவங்க சொல்லலாம், ஆமா ஏறிடுச்சு, இந்த இந்த இம்பாக்டால ஏறிடுச்சு, இந்த இம்பாக்டால இறங்கிருச்சுன்னு அவங்களால சொல்ல முடியுமே தவிர கண்டிப்பா எப்பயுமே கோல்டுனாலே மேலதான் போகும் அப்படின்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நம்பர் 2, விவரமே இல்லாதவங்க சொல்ற ஒரு பொய் என்ன அப்படின்னா, கோல்டு தான்ப்பா இருக்குலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா, எப்பவுமே ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம் நிஃப்டி 50 வந்து எப்பவுமே கோல்டை பீட் பண்ணிருக்கு. நீங்க இந்த லாஸ்ட் 2 வருஷம் எடுத்துக்கலாம், லாஸ்ட் 2 வருஷம் கோல்டு தாரமாரா ஏறி இருக்கலாம். பட் ஆனா அங்க இருந்து ஒரு 10 வருஷம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட கோல்டு வேல்யூவோட நிஃப்டி 50 வேல்யூ தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இது நீங்க ஹிஸ்டரியில பின்னாடி போய் பார்த்தாலும் அதே டேட்டா தான். ஸோ கோல்டு தான் இருக்கலே பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. நம்பர் 3, இது அகைன் என்ன மாதிரியான போயின்னா, டிஜிட்டல் கோல்டு ETF வேஸ்ட்பா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியா இருக்கு, நம்ம கண்ணில் கோல்டே காமிக்காம அவங்க ஏதோ நம்மள்ட்ட காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க, அதெல்லாம் ஸ்கேம்ன்ற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இருக்கலே பிசிக்கல் கோல்டு தான் சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் பொய் என்னன்னா, டேய் நீ வாங்குற பிசிக்கல் கோல்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுடா. பிசிக்கல் கோல்டு வந்து ஒரு ஜுவல்லரி, அது நீ போட்டுக்கிறதுக்காக வாங்குற ஒரு ஆர்னமெண்ட். அதை நீ இன்வெஸ்ட்மெண்டா நினைச்சலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்லயே நமக்கு 4% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனா கோல்டு வந்துட்டு நம்ம வாங்கும் போதும் செய்கூலி சேதாரம் டாக்ஸ் எல்லாம் கட்டணும், விற்கும் போதும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட எஃப்டியை விட ரொம்ப 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 கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும் நீ கோல்டு ஆர்னமெண்டா வாங்கி அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைக்கும் போது. ஸோ நான் ஜுவல்லரி வாங்குறேன், பிசிக்கல் கோல்டு வாங்குறேன், என்னோட பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து பொய். அது பெஸ்ட் கேஸ் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு நீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச கோல்டு வந்துட்டு அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்பர் 4, அதாவது தேர்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன், ETF வந்து ரிஸ்கி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கோல்டு ETF தான் இன்னும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ட்ரேட் ஆகும். இதுல செய்கூலி சேதாரம் அந்த மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னைக்கு ஒரு கிராம் 15,000 ரூபாய்னா உங்கள்ட்ட 15,000 ரூபாய் இருந்தாதான் ஒரு கிராம் கோல்டு வாங்க முடியும்ன்றது கிடையாது. நீங்க உங்கள்ட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தாலுமே 100 ரூபாய்க்கு மட்டும் இருக்கிற மில்லிகிராம்ஸ் ஆஃப் கோல்டு வந்து இந்த கோல்டு ETFல உங்களால வாங்க முடியும். சோ தட் நம்ம கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால இங்க கோல்டு வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், ஏதோ ஒரு தேவை உடனே விற்கணும் அப்படின்னா நீங்க பேங்க்குக்கோ அடகு கடைக்கோ ஜுவல்லரி ஷாப்புக்கோ எல்லாம் போக தேவையில்லை, ஒரு கிளிக்ல நீங்க செல் பண்ணிடலாம், உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். நம்பர் 5, ஒரு காலத்துல ஓகே மேபி உண்மையா இருந்திருக்கலாம், எவ்வளவு கோல்டு சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோ நம்ம சேஃப் அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மேபி ஓகேவா இருந்திருக்கலாம். பட் ஆனா நம்ம வந்து பழமைக்கும் பழசுக்கும் வித்தியாசம் தெரியாம இஷ்டத்துக்கு என்னத்தையாவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு டேட்டுக்கு ஒருத்தவங்களோட வெல்த்ல 20% மேல கோல்டு இருக்கிறதே பெரிய ரிஸ்க் தான். நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுல ஒரு 20,000 ரூபாய் மட்டும் தான் கோல்டு இருக்கணும், மீதி 80,000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ஸ்டாக்ஸ்லயோ தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும், இல்ல எனி அதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும், மேபி லேண்டோ ரியல் எஸ்டேட்டோ அந்த மாதிரி சொல்றேன். மோர் கோல்டு இஸ் மோர் சேஃப்டி எல்லாம் இன்னைக்கு இருக்கிற டேட்டுக்கு டெஃபினட்டா செட் ஆகாது. அண்ட் அத்தனை கோல்டு வச்சுட்டு அதை வீட்லயோ பேங்க்லயோ பூட்டி வைக்கிறதால யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. நீங்க ஃபியூச்சருக்கு ஒரு கிரைசிஸுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் ஆனா உங்களுக்கு கிரைசிஸ் வர்ற அதே டைம்ல கோல்டு நல்ல விலைக்கு போகும், நீங்க வாங்கின விலையை விட பயங்கரமா ரிட்டர்ன்ஸ் கூட போகும்ன்றதெல்லாம் உங்களால கணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. கிட்டத்தட்ட நீங்க வாங்கின பிரைஸுக்கே போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு, நீங்க வாங்கின பிரைஸை விட கம்மியா போறதுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமா சான்சஸ் இருக்கு. நம்பர் 6, கோல்டு வந்துட்டு ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சைட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருப்பேன், அது ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா பேசிவ் இன்கம் வந்தாதான் அது ஒரு பேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்.
கோல்டு வந்து விலை ஏறும் போது அதோட வேர்த் ஏறும். அதுவும் வந்து கோல்டு ETF-ஆவோ இல்ல குறைஞ்சபட்சம் காயின்ஸாவோ இருக்கும்போது ஜுவல்லரியை நீங்க இதுல கன்சிடர் பண்ணவே கூடாது. அப்படி பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா நினைச்சு நீங்க வாங்குற கோல்டால ஒரு இன்கமும் வராது, ஒரு ரெண்ட் கிடையாது, ஒரு டிவிடெண்ட் கிடையாது, ஒண்ணுமே உங்களுக்கு வரப்போறது கிடையாது. அது நீங்க ஒரு கடையில போய் வித்து காசு ஆக்குற வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ மெட்டல் சிட்டிங் அட் ஹோம். எந்த பயனும் இல்லை. நம்பர் 7, நீ இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகேப்பா, பட் ஆனா நான் ரொம்ப ஜீனியஸ், நான் வந்துட்டு கோல்டு வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த்துக்காக தான் நான் அதை வாங்குறேன் அப்படின்னு யாராவது உங்களை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த டேட்டாவும் பொய். ஏன்னா கோல்டு ப்ராப்பரா ட்ராக் பண்ண டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க எந்த டேட்டா எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டாலும் கோல்டு வந்து நமக்கு ஆவரேஜா 9% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு, which is very well below than Nifty 50. நம்ம பாக்குறதுக்கு ஓ வாவ் சூப்பர் 300 ரூபா 400 ரூபாய்க்கு என்னைக்கோ ஒரு காலத்துல வாங்கின கோல்டு இன்னைக்கு 15,000 ரூபாய் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா அன்னைக்கு வாங்கின பிரைஸும் இன்னைக்கு இருக்கிற பிரைஸும் நீங்க கணக்கு போட்டு அந்த டோட்டல் இயர்ஸை கணக்கு போட்டீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் என்னைக்குமே 9% தாண்டவே தாண்டாது. இதுவும் அகைன் நீங்க காயினா வாங்கியிருந்தா அட்லீஸ்ட், அதை நீங்க ஜுவல்லாலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நாமம் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து லாங் டேர்முக்கு ஒரு 9% தான் உங்களோட கோல்டு காயினே ரிட்டர்ன் தரும். ஜுவல் வந்து லெஸ் தேன் 7% தான் தரும். ஸோ நீங்க என்ன ஆயிருக்கீங்கன்னா பேசிக்கலி ஸ்கேம் ஆயிருக்கீங்க. லைக் பயங்கரமா உழைச்சு சேர்த்து வச்சு அதுல ஒரு மண்ணும் அனுபவிக்காம ஜஸ்ட் பீரோல பூட்டி வச்சிருக்கீங்க. நம்பர் 8, இது அகைன் ஒரு அப்பட்டமான பொய். என்னன்னா கல்யாணத்துக்காக நான் நகை வாங்குறேன்ப்பா, நகை சேர்க்கிறேன், அதுதான் அந்த பெஸ்ட் ஸ்மார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா அது மிகப்பெரிய பொய். இருக்கிறதுலே ரொம்ப தத்தித்தனமா முட்டாள்தனமா ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அவன் கல்யாணத்துக்காக நகை வாங்குறது, அதுவும் கடன் வாங்கி நகை வாங்கி கல்யாணம் பண்றது, அதாவது நகைக்காக கடன் வாங்கி கல்யாணம் பண்றது. ஏற்கனவே இந்த ஜுவல்லரியா வாங்கின கோல்டு ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸும் தரப்போறது கிடையாது. அதை நீ கடன் வேற வாங்குற அப்படின்னா இந்த அட்வைஸ் பண்றவங்க எல்லாம் நினைச்சாதான் செம காமெடியா இருக்கு. பாவம் அவங்க இதெல்லாம் பொய்னே தெரியாம நம்ம ஜீனியஸா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு நம்பி அதை பண்ணிட்டு இருக்காங்க. எப்பயுமே கல்யாணத்துக்காக ஒரு பல்கா நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அன்னைக்கு பிரைஸ் தான் பிரைஸ், சிவியரா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் வரும். சோ கல்யாணத்துக்கு நீங்க வாங்குற கோல்டு எல்லாம் பேசிக்கலி ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ், உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் யாரோ நம்ப வச்சிருக்காங்க. அண்ட் அது நம்மளோட ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய சேஃப்டி அப்படின்லாம் உங்களை நம்ப வச்சிருக்காங்க. யாருக்கு இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய சேஃப்டி பெல்ட் அண்ட் பெரிய யூஸ்ஃபுல் அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு தான். பட் இதெல்லாம் தப்புன்னு சொல்றியா, அதெல்லாம் கூடவே கூடாது, கோல்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படி கிடையாது. கோல்டு நீங்க வாங்குங்க, ஆனா அதை இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சு வாங்காதீங்க, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லாதீங்க, அவ்வளவுதான். நம்பர் 9, இது வந்துட்டு அகைன் கொஞ்சம் ஜீனியஸா நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு பொய். கோல்டு வந்து எப்பவுமே இன்ஃபிளேஷனை பீட் பண்ணிருங்க குறைஞ்சபட்சம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதுவும் கிடையாது. நம்ம பாயிண்ட் 1லயே பார்த்துட்டோம். என்னன்னா கோல்டு வந்து எப்பயுமே இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுவோம்னா சொல்லவே முடியாது. நீங்க வாங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இன்ஃபிளேஷனை விட ரொம்ப கம்மியா ஈவன் மைனஸ்ல போறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்டு வந்து ரொம்ப சேஃப், இதை பீட் பண்ணிடும் அதை பீட் பண்ணிடும், ஒரு சூப்பர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம கணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இது வரைக்கும் உங்கள்கிட்ட கோல்டை பத்தி இந்த மாதிரிலாம் நிறைய யாராவது ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் மிகப்பெரிய பொய். இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சொல்ற பொய்யை நம்பி ஏமாந்து தப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கரெக்டான ஆலோசகர்கிட்ட கேட்டு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் 9 லைஸ் அபவுட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். பூரா பொய்யா சொல்லி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.